பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமரவேல் வீட்டில் ஒரு நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் பார்த்தீங்க அப்படின்னா 45 லட்சம் ரூபாயை பணமாக வந்து வச்சுருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக அந்த வீட்டுக்கு போன சுகன்யா வந்து பார்த்துட்டு வந்து பழனிக்கிட்ட சொல்லிடுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்டுருவாங்க. கண்டிப்பாக அது கருப்பு பணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வீட்டில் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வீட்டுக்கு வந்து ரைடுக்கு வந்து பணத்தை எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. இவ்வளோ பணம் எப்படி நீங்கள் வச்சுருக்கலாம், இந்த எல்லா பணத்துக்கும் வந்து கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதுவுமே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா குமரவேலும் சக்திவேலும் முழிப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்பாங்க. அதனால் எல்லா பணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீனா தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மீனா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அரசி நீ போன வேலையை நீ பாரு, நீ குமர வேலை டார்ச்சர் பண்ண, நான் அந்த ஃபேமிலியவே டார்ச்சர் பண்ணுறேன், அது முக்கியமாக அந்த ஆளை வந்து நான் விடவே மாட்டேன், எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பாரு வேலை டைமில், அவரை பாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பழி வாங்குறதுலேயே வந்து மீனா வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த பழி பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து அரசி மேலே போட்டுருவாங்க. இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசியை வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.